ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு ஓஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலா -1 நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த மூவியில் வரக்கூடிய காட்ஸிலா -1 உடைய கேரக்டருக்கும் நம்மளுடைய மான்ஸ்டர் யூனிவர்ஸான காங்குக்கும் பேட்டில் நடந்தால் யார் வின் பண்ணுவா, அந்த பேட்டில் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸிலா -1 கேரக்டரை பார்ப்போம். இந்த காட்ஸிலா -1 காட்ஸோட டிசைனை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது பழைய கோட்ஸிலா மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டெக்னிக்கலாக ஒரு ஈவில் க்ரீச்சர், ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி தான் இது வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட பவர்ஸ் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டாமிக் பிரெத். இதோட அட்டாமிக் பிரெத் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல போனால், இது அட்டாமிக் பிரெத் கிரியேட் பண்ணிட்டாலே ஸோ ஐயோ என்னடா ஆக போகுது, எத்தனை மக்கள் கொல்ல போகிறாங்களோ, எத்தனை மக்கள் சாக போகிறாங்களோ, எந்த சிட்டி அழிய போதும் சொல்லி ஒரு பயமும் பதட்டமும் ஏற்படும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட அட்டாமிக் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்தும். ஆல்மோஸ்ட் ஒரு சிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு இதோட பிளாஸ்ட் ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட இது ஒரு சின்ன நியூக்ளியர் பாம் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இதோட அட்டாமிக் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆம்பிபியஸ் நேச்சர். ஸோ இதுக்கு ஆம்பிபியஸ் நேச்சர் இருக்குது. அண்ட் ஸ்விம்மர், இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் பயங்கரமாக ஸ்விம் பண்ணும். அண்ட் இதெல்லாம் வாட்டர்லையும் சர்வை பண்ண முடியும், அண்டர் வாட்டர்லையும் சர்வை பண்ண முடியும், அண்ட் நம்ம தரையிலையும் சர்வை பண்ண முடியும். இதுக்கு பயங்கர டியூரபிலிட்டி. நீங்கள் பீரிங்கேட் சுட்டாலும் இதுக்கு அவ்வளோ ஒன்றும் ஆகாது. பயங்கரமாக டியூரபிலிட்டி இருக்குது. ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. இதுக்கு ரீஜெனரேஷன் ஒரு மிகப்பெரிய பவர்னு சொல்லலாம். நீங்கள் மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாலும் திரும்பி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆகிடும். ஸோ பாடி வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிறதால மறுபடியும் இது திரும்பி அட்டாக் பண்ண வரும். ஒரு மிகப்பெரிய பாம்பு, மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டாலும் திரும்பி இது உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ரீஜெனரேட்டன். அவ்வளோ இது சாகாது. ஏன் நம்ம கிளைமேக்ஸ்லேயே பார்த்துருப்போம், மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்பேற்பட்ட பிளாஸ்ட்டில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பிச்சிருக்கும். ஸோ தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க. மேபி பார்ட் 2 லீட் விட்டுருப்பாங்க. பட் எப்படி பார்த்தாலும் மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டாலும், மேபி ஒரு சின்ன நியூக்ளியர் பாம் அளவுக்கு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டாலும் இதுக்கு ஒன்றும் ஆகாது. அதாவது ரீஜெனரேட் ஆகிடும். உடல்கள் பீஸு சதறப்பட்டாலும் மறுபடியும் அது ரீஜெனரேட் ஆகிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 165 அடி இதோட உயரம். இந்த மான்ஸ்டரோட உயரம் 165 அடி. மற்ற காட்ஸில் கூட கம்பேர் பண்ணும்போது, நம்ம மான்ஸ்டர் யூனிவர்ஸோட காட்ஸில் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னது தான். பட் பவர்ஸ்ன்றது உண்மையிலே ரொம்ப அதிகம் தான். அண்ட் அதுமாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட், பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட். லைட்டாக திரும்பினாலே வந்து பில்டிங் அடிச்சு நொறுங்குன்னு சொல்லி ஆகணும். பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டர். இதை தாண்டி ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். ஸோ ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா அப்சர்ப்ஷன் இருக்குது, பட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸிலா -1 கேரக்டருக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேக்ஸிமம் எல்லாருக்குமே காங் பற்றி தெரிஞ்சிருக்கும். காங் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபைட்டர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு மேலோட ஹைட் இருக்குன்னு சொல்லி ஆகணும். 337 அடி. ஸோ காங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர்னு சொல்லி ஆகணும். கிங் ஆஃப் த மான்ஸ்டர்னு சொல்லக்கூடிய காட்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்டில் அவருக்கு டஃப் கொடுத்து பேட்டில் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃபைட்டர். இப்போதைக்கு காமிக்கப்பட்ட காங் இனத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர்னு சொல்லி ஆகணும். ஏன் நம்ம வந்து ஸ்கார்கிங்கை விட பெஸ்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் ஃபைட்டர், பெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆமாங்க, நம்ம ஸ்கார்கிங்கை விட நம்ம காங் ஸ்ட்ராங்கஸ்ட் தான். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதேமாதிரி பெஸ்ட் ஃபைட்டர் தான், அதுலேயும் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ ஸ்கார்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டுற அளவுக்கு நம்ம காங்க பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் கூடியவர். நெக்ஸ்ட் வந்து பேட்டில் ஆக்ஸ். இதோட பேட்டில் ஆக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுறது. காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரெத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் பெற்றது தான் அந்த பேட்டில் ஆக்ஸ். இந்த பேட்டில் ஆக்ஸ் யூஸ் பண்ணி காட்ஸிலா கூட பேட்டில் பண்ணியிருக்காரு. அதுவும் காட்ஸிலாவே ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக எந்த வெப்பன் கிடைச்சாலும் அதை சரியாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் க்ளவ் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளவ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளவ்ஸால் தண்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை மேனிபுலேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இவரோட அட்டாக் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதையுமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நம்ம காட்ஸிலா அட்டாக் பண்ண மூவ்மெண்ட் சொல்லலாம். காட்ஸிலா பயங்கர டியூரபிளான கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக்காகவே நம்ம காங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட். பட் காங்கோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலா வந்து தாங்கிடும். பட் இந்த க்ளவுஸ் போட்ட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவே தாங்க முடியல. காட்ஸிலாவே ஆல்மோஸ்ட் நாக் அவுட் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ கிங் ஆஃப் மான்ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டாக் கொடுக்குது அப்படின்னா இந்த பீஸ்ட் க்ளவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம காங்கால் வந்து பேசிக்காக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அண்ட் ஹியூமன்ஸை சென்ஸ் பண்ணவும் முடியும். தனக்கு பரிச்சயமான ஒருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சென்ஸ் பண்ண முடியும். இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் மான்ஸ்டர் யூனிவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் தான் இன்டெலிஜென்ஸ். அதாவது மான்ஸ்டர் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ்லேயே நம்ம காங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்டெலிஜென்ஸான கேரக்டர். காட்ஸிலாவை விட நம்ம காங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக இன்டெலிஜென்ஸான கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி டியூரபிள் அண்ட் ஸ்டாமினா இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். நம்ம காட்ஸிலா vs காங் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா காங் நெஞ்சில் ஏறி மிதிச்சிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் அதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகிடுவார். அவரால் தூக்க முடியாது, அந்த வலி தாங்க முடியாது. கிட்டத்தட்ட 1.5 டன்னு. ஸோ அவ்வளோ வெயிட் அவங்க மேலே ஏறனே கண்டிப்பாக அவர் வந்து பயங்கரமாக அடிபட்டு மயங்கி விடுவார். அவரால் ஏந்திரிக்கவே முடியாது. பட் இதுவே வந்து
பார்த்தீங்கன்னா காட்ஸிலா எக்ஸ் காங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா ஏறி மிதிச்சதுக்கு அப்புறமும் கூட கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவார். எந்த இடத்துல ஒரு ஸ்டாமினா அண்ட் டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மேபி அந்த டைம் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தார் இல்லையா, அதுவுமே அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர்ஸை கொடுத்துருக்கலாம். அண்ட் இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் உங்களுக்கு தெரியும். 1.5 லட்சம் டன் உள்ள நம்ம காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு போகிற அசால்ட்டாக. ஸோ இந்த இடத்துல அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்ன்றது நம்ம கிளியராக தெரியுது. சரி, ஓகே. இந்த 2 கேரக்டர் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா -1 இவரோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் மூவ் பண்ண முடியும். இவர் அந்தளவுக்கு ஸ்பீடு கிடையாது, பெரிய ஸ்பீடு அட்டாக்லாம் கொடுக்க முடியாது. ஒரு பெரிய ஃபைட்டரும் கிடையாது. ஸோ ஒரு பயங்கரமான மாஸ்டர் தான், பட் பெரிய ஃபைட்டர் கிடையாது. அதுவே ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். காங் காட்ஸிலா மாதிரி எல்லாம் ஸ்பீடாக மூவ் பண்ண முடியாது. நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் 300 அடி உயரமாக இருந்தாலும் அவரால் பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியும். பட் இந்த காட்ஸிலா -1 வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக மூவ் பண்ண முடியாது. அதுக்கு இது ஹைட் கம்மி தான், இது 160 அடி தான், பட் அந்தளவுக்கு ஸ்பீடாக மூவ் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டர் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது. கிட்டத்தட்ட 1500 மீட்டர் கீழே இருக்கவங்களோட அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம காங்கோட வீக்னஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அவர் அட்டாமிக் பிரேத்தே மிகப்பெரிய வீக்னஸ் தான். நம்ம காட்ஸிலாவோட அட்டாக் வந்து காங் மேலே பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காங் வந்து மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படும். ஏன் காங்கை கொல்ல விட முடியும். ஸோ அட்டாமிக் யூஸ் பண்ணி. ஸோ காங் வந்து மிகப்பெரிய வீக்னஸ் தான் அட்டாமிக் பிரேத் தான். சரி, ஃபைனல் கன்க்ளூஷன் 2 பேருக்கும் பேட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக காங் தான் வின் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங் பயங்கர ஸ்ட்ராங், பயங்கர பெருசாக இருப்பார். நம்ம காட்ஸிலா -1 கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாமல் காட்ஸிலா -1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாமிக் பிரேத்தை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு 10 to 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அந்த 20 நிமிஷத்தில் வந்து நம்ம காங் அடிச்சாருன்னா கண்டிப்பாக நாக் அவுட் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டாக்ல வந்து ஈஸியாக வந்து காங்கால் தப்பிக்க முடியும். காட்ஸிலா ரொம்ப ஸ்பீடு, அவரோட ஸ்பீடான இருக்கக்கூடிய அட்டாமிக் பிரேத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கால் ஈஸியாக தப்பிக்க முடியும், பயங்கரமாக ஓடி தப்பிக்க முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் இவர் ஒரே இடத்துல இருந்து தான் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ அட்டாக்லாம் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம காங் தப்பிச்சிருவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காங் 2-3 பஞ்ச் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு நாக் அவுட் பண்ணிடலாம். காங் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஸ்பீட், ஃபைட் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஸ்க் யூஸ் பண்ணியோ, பேட்டரி ஆஸ்க் யூஸ் பண்ணியோ, இல்லை நம்ம பீஸ்ட் க்ளூ யூஸ் பண்ணியோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் கேட்கலாம், இல்லை ப்ரோ நாக் அவுட் பண்ணாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அது வருமே, அதுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்தா ரீஜென்ட் ஆகிடும்னு கேட்டிங்கன்னா எத்தனை ரீஜென்ட் ஆனாலும் காங்கால் திரும்பி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அடிச்சு டோட்டலாக காங் நினச்சா பிரித்து கடைசிடலாம். அதாவது தூத்தில் கை தனியாக கால் தனியாக பிரித்து கடைசிடலாம். மறுபடியும் அது வந்தாலும் கூட அது நாக் அவுட் தானே, டிஃபிட்டட் தான். ஏன்னா தான் தூத்தில் வெட்டி போட்டாலும் அது திரும்பி வந்தாலும் அது டிஃபிட்டட் தான் அதுக்கு பேர். ஸோ காங் நினச்சா பேட்டரி ஆஸ்க் யூஸ் பண்ணி போட்டு பொழந்து விட்டுலாம். அது மட்டும் இல்லாமல் காங்கோட பேட்டரி ஆஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே அட்டாமிக் இதை அப்சர்வ் பண்ணும். அந்த காட்ஸிலாவோட அட்டாமிக் இதை அப்சர்வ் பண்ணி திரும்பி அதை அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டேமேஜ் ஆகும். ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா காங் தாங்க வின் பண்ணும். ஸோ என்னதான் காட்ஸிலா -1 ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் காங் முன்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் தான். ஸோ காங் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மான்ஸ்டர் யூனிவர்ஸ் காட்ஸிலாவும் டிஃபீட் பண்ண முடியும். மான்ஸ்டர் யூனிவர்ஸ் காட்ஸிலா கண்டிப்பாக இந்த காட்ஸிலா -1 ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற காட்ஸிலே பவர்ஃபுல் அப்படின்னா நம்ம மான்ஸ்டர் யூனிவர்ஸ் காட்ஸிலா தான். அதேமாதிரி நம்ம கிங் காங் வெர்ஷன்லேயே பவர்ஃபுல் அப்படின்னா நம்மளுடைய மான்ஸ்டர் யூனிவர்ஸில் இருக்க காங் தான். ஸோ அந்த கேரக்டர் தான் பவர்ஃபுல். ஸோ காட்ஸிலா -1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கேரக்டர்ஸ் முன்னாடி நிற்க கூட முடியாது. அந்தளவுக்கு வந்து அவங்க 2 பேரும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ வாஸ். இவ்வளோ வீடியோ பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வீடியோ போடல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ வீடியோ போட சொல்லி கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். அது மட்டும் நிறைய பேர் நிறைய விதமான வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. அதையும் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.